அடுத்தவங்க உணர்வுகளை மதிக்க தெரியாது. பணத்தினர் புருஷனை விலை கொடுத்து வாங்கிட்டோங்கிற அகம்பாவம். நீ தேவைப்பட்ட நேரத்துல கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு நான் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்லை, கடன்காரன். முதல்ல இந்த நாகதாளி வேற போடணுங்க. இந்த ஆதி மூலத்தை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சித்த வைத்தியத்திலே புதுசா கண்டுபிடிச்சு தனியா ஒரு கொடியேற்றி பறக்க விடுறனா இல்லையான்னு பாரு. ஏண்டா மாருதி ஹோட்டல்ல நல்லா மாவாட்டவனாச்சு, நீ வந்தா அரப்பை நினைச்சு கூட்டிட்டு வந்தா வேர்க்க நான் அரைச்சிட்டு இருக்கேன், நீ பாத்துட்டு இருக்கிறேடா. 2 நாளா தோல் வலிங்க. அறிவு கட்டவனே, இத முன்னாடியே சொன்னாங்கடா. உடம்புக்கு தாய் கொடுத்துருப்பண்ணே. வேண்டாங்க, நான் நல்ல டாக்டர் கிட்டே போறேனுங்க. ஏண்டா என்கிட்ட வேலை செய்யற உனக்கே என் வைத்தியத்து மேல நம்பிக்கை இல்லையா? இரு உன்னை மறுபடியும் மாருதி பவனுக்கு மாவாட்ட அனுப்புறேன். என்ன லட்சுமி கோமதி எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க மேடம், நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். போயிட்டு வா. இந்த பாரு, சினிமாவுக்கு போயிட்டு ஓவத்தையும் அது இதுன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்தேன், எனக்கு கெட்ட கோவம் வரும், என்ன தெரியுமில்ல? போ. அப்பா வைத்தியர் இருக்கிறாரா? என்ன ஒரு மாதிரியா பாக்குற? மூஞ்சி அந்த பக்கம் திருப்பு. முடியலீங்களா? கழுத்தை திருப்ப முடியலையா? ஆமாங்க, அதனாலதான் வைத்தியரை பார்க்க வந்தேன். வைத்தியர் இருக்கிறாரா? மாடியில தான் இருக்காரு. அப்பா, கீழே நான் பெண்கள் விடுதி நடத்துறேன், மேல அவர் சித்த வைத்தியத்தால வச்சுக்கிட்டு நியூசன்ஸ் பண்றாரு. லோகமா ஐயா வந்துருக்காங்க. என்னையா என்னாச்சு? ஒரு 4 நாளா இப்படியே இருக்குதுங்க. ஒரு சைடா படுத்திருந்தியா? இல்லைங்க. யாரையாவது ஒழுங்கு காமிச்சியா? இல்லைங்க. என்னையா பொம்பளை மாதிரி வெட்டப்படுற? விவரத்தை சொல்லியா? அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கும் என் பொண்டாட்டி பர்வதத்துக்கும் சண்டை. கோபத்துல லேசாதாங்க ஒரு தட்டு தட்டினா, அதுல இருந்து இப்படி ஆகி போச்சு. லேசா தட்டுனதுக்கே இப்படின்னா கோபத்துல தட்டினா முகம் முதுகு பக்கம் வந்துடும் போல இருக்குதே. அதான் திருப்பி விடுற. இல்லையா முகப்பட்டு தானே திரும்பணும். திருப்படா. தள்ளடா. உனக்கு நரம்பு சுத்தி ஸ்பிரிங் ஆயிடுச்சியா? வைத்தியரையா, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. துட்டு கொடுத்தா தான் நான் நல்லா இருப்பேன். 5 ரூபா 10 பைசா கொடு. அது நாங்க 5 ரூபாய் 10 பைசா கணக்கு. 5 ரூபா வைத்தியத்துக்கு 10 பைசாக்கு சோப்பு வாங்கி கையை கழுவ. சரி இனிமேல் உன் கொண்டாட்டிட்ட சண்டை போடாத. அந்த பக்கம் திரும்பிக்க போகுது. ஆட, அந்த ஆளை என்னங்க பண்ணீங்க? வரும்போது கோணிக்கிட்டு வந்தாரு, இப்ப நேரா போறாரு. அதாண்டி என்னோட திறமை. சித்த வைத்தியமடி. போகருக்கு நேரடி வாரிசு நான் தாண்டி. அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் வயிற்றுல ஒரு புழு பூச்சியை காணும். டாக்டர் போய் பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டா வர்றீங்களா? ஏண்டி, நான் இருக்கும்போது டாக்டர் இருக்குடி. இந்த பாரடி, கருத்தரிப்பு குழியை ஒண்ணு தயார் பண்ணி இருக்கிறேன். காலையில எழுந்திருச்சு பல்ல விளக்கிட்டு வெறும் வயிற்றுல லபக்கு 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 லபக்குன்னு முழுங்கு. 10வது மாசம் கத்துதா இல்லையான்னு பாரு. குழந்தை ஆம்பளையா லட்சணமா பேசுறீங்களா? குளிகை முழுங்கிட்டா மட்டும் குழந்தை பிறந்துமா? அடியே, அந்த குளிகையோட மகிமா உனக்கு தெரியாதுடி. அந்த குளிகைய ஒரு இடத்துல கொடுத்திருக்கிறேன். 10வது மாசம் வயிற்றை தள்ளிட்டு வந்து நிக்க போறா. நீ மூக்கு மேல வேலை வச்சுட்டு பார்க்க போற பாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருங்க மூஞ்சி. லட்சுமி, ஒரு வகையில பார்த்தா சாவித்திரிய குமார் கட்டிக்கிற முறைதான் நம்ம குடும்பத்துக்கு தூரத்து சொந்தம். கல்யாணம் முடிஞ்சதுமே மெட்ராஸ்ல தங்கிடலாம்னு இருக்கேன். அப்போ சிங்கப்பூர் வியாபாரம் அத மேனேஜர் பார்த்துக்குவேன். ஓஹோ, தேவைப்படும் போது நான் போயிட்டு வந்துருவேன். அத்தைக்கு மகளை பிரிஞ்சிருக்கணும்னா கஷ்டமா தான் இருக்கும். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என் பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தானா அதுவே எனக்கு போதும். எங்க கூடவே இருக்கலாம், வேற யார் இருக்கா? இனிமே எனக்கு தாய் தகப்பை எல்லாமே அவங்கதான். அப்புறம் என்ன, என் தங்கச்சிக்கு இனிமே மகளை பத்திய கவலையே இல்லை. சரி, அது இருக்கட்டும். கல்யாணத்தை பத்தி பேசுவோம். பேசுறதுக்கு என்ன இருக்கு? பெரியவங்க, நீங்க பார்த்து செஞ்சா சரி. சரி, அப்புறம் புறப்படுறேன். நல்லது. வணக்கம். லட்சுமி, குமார் அனுப்பிச்சிட்டு வரேன். அம்மா, என்ன நினைச்சுக்கிட்டுமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? என் கதை உனக்கு தெரியாதா?
கல்யாணம் பண்ணிக்க எனக்கு என்னமா தகுதி இருக்கு? சாவித்திரி, எத்தனை சொன்னாலும் திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்கிறிய. நீ குற்றவாளி இல்ல. இல்லம்மா, நீ என் மேல வச்சிருக்கிற பிரியத்துல இப்படி எல்லாம் பேசுற. அது மட்டும் இல்லம்மா, அறியாம ஏதோ தவறு நடந்து போச்சு. அதை நாம தான் திருத்திக்கணும். அதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறதுல என்னமா ஆக போகுது? தவறு திருத்துக்க இன்னொரு தவறு செய்யறது ஒரு நாள் நியாயம் ஆயிடாதம்மா. தவறு சரிங்கிறதெல்லாம் நாம எடுத்துக்கிறத பொறுத்துதாம்மா இருக்கு. இல்லம்மா, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சா வாழ்நாள் பூராவும் நான் முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கும். வேண்டாமா, இந்த அக்னி பரீட்சை எனக்கு வேண்டவே வேண்டாம். சாவித்திரி, நீ படிச்ச பொண்ணு, ஒரு தாயோட மனசை புரிஞ்சுக்கம்மா. உனக்காகத்தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காகத்தான். எனக்கு வேற எந்த பொண்ணு புள்ள இருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளிர பாக்குறதுக்கு? சாவித்திரி, இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலன்னா நான் எதுக்காகம்மா உயிரோட இருக்கணும்? உன் விருப்பப்படியே செய். நிறுத்துங்க. நீங்க செஞ்சது முழுக்க நல்லா இருக்கா? எனக்கு அவமானமா போச்சு. நீ எதை சொல்ற? எப்பவோ ஒரு தடவை எங்க அம்மா அப்பாவை பார்க்க வரோம். எங்க வீட்டுல யாருக்கிட்டாவது ஒரு வார்த்தை பேசுறீங்களா? எங்க வீட்டு சர்வெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தீங்க. எனக்கு தான் இதெல்லாம் பழகி போச்சு. அவங்க முன்னாலாவது சிரிச்சு பேசக்கூடாதா? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் போலியா சிரிக்க முடியல. என்கிட்ட எல்லாம் சிரிக்க முடியுமா? அந்த சாவித்திரி இருந்திருந்தா சிரிச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. சாவித்திரி உனக்கு எப்படி தெரியும்? சாவித்திரியும் தெரியும், இந்த சத்தியவாணியும் தெரியும். நீங்க நடத்தின நாடகம் எனக்கு தெரியும். கல்பனா, என்ன நடந்தது? என் சாவித்திரி நீங்க அந்த ஊரை விட்டு துரத்துனியா? அதுக்கு அவசியமே ஏற்படல. அவளாவே போயிட்டா. ஒரே நேரத்துல என்னையும் அவளையும் ஏமாத்திக்கிட்டு இருந்த உங்களை விட அவ எவ்வளவோ மேல். நான் உங்க மனைவின்னு சொன்னதும் மரியாதையா ஒதுங்கி போயிட்டா. கல்பனா, ஏன் அப்படி செஞ்ச? பின்ன என் புருஷன் இன்னொருத்த கையில புடிச்சு கொடுத்துட்டு பிறந்த வீட்டுக்கு போய் கண்ணை கசிக்கிட்டு நிக்க நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஏன் காரை திருப்புறீங்க? உன்னை உங்க வீட்டுல கொண்டு போய் நிரந்தரமா விட்ட சரி. நீ அங்கே இரு. நான் சொல்றது கேளுங்க. முடியாது. ரமேஷ், கல்பனா, கையை. ரமேஷ், விடு கல்பனா. please, ரமேஷ், நான் சொல்றது கேளுங்க. Please, ரமேஷ். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.